ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த சீக்ரெட்டை இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்காக ரெடி ஆக தான் நான் இன்னைக்கு ஹேர் கட் பண்ண சலூனுக்கு வந்திருந்தேன். காலையிலே ஹேர் கட் வந்து முடிச்சிடலாம், எப்படியும் ஒரு 2 to 3 hours ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கியாஷை வந்து நல்லா தூங்க வச்சுட்டு அவங்க பாட்டி தாத்தா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கியாஷையும் தூங்க வச்சுட்டு ஈவினிங் அவனுக்கு பால் வந்து காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சக்கரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். விஸ்க்ரோன்ற ஒரு டாப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க டாக்டர். அவனுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்கமிங் விளாக்ஸில் கிளியராக வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் டாக்டர்கிட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன். ட்ரிப் போகிறோம். நம்மனா எல்லாருமே லைக் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து போகிறோம். அதுவும் கியாஷோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். இது செம்ம லாங் ட்ரிப்பாக இருக்க போகுது, இன்டர்நேஷ்னல் ட்ரிப். எங்கே என்னன்றதெல்லாம் நான் வந்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பால் குடிக்க வைக்க இந்த பையனை என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி டாக்டர் வந்து ஃபார்முலா வந்து ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. அதோட டேஸ்ட் இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நார்மல் மில்க் வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தான். இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணதுனால அவர் வந்து மில்கே வந்து குடிக்க மாட்டேங்கிறாரு. சுத்தமாக அந்த டேஸ்ட்டு, அந்த இனிப்பு எதுவுமே பிடிக்கவே இல்லை அவருக்கு. ஓடிட்டே இருப்பான். அவன் பின்னாடி நானும் ஓடி ஓடி போய் இந்த மாதிரி தான் வந்து பால் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி விளையாட்டு காமிக்கணும் அவருக்கு. விளையாட்டு காமிச்சிட்டே தான் வந்து குடிக்க வைப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஃபுல் பாலுமே வாமிட் பண்ணிடுவான், கஷ்டப்பட்டு கொடுத்தது எல்லாத்தையுமே. பட் வேறு வழி இல்லை, இப்படி தான் கொடுத்தாகணும். அந்த லாஸ்ட் ட்ராப் கொடுக்கும்போது வர ஃபீலிங் இருக்கே, அப்பா ஃபைனலி அது காலி ஆகும்போது வர ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனும் ஒரு சந்தோஷமும் இருக்குல்ல, எதையோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்கும். எல்லா மாமிஸுமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன்.
கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, இந்த ஒரு சிப்பர் வந்து நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலி இதை வந்து நான் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வந்து நம்ம திருப்பதி வந்து போனிருந்தப்போ இந்த ஒரு சக்கர் வந்து எனக்கு மேஜர் ரோலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாரும் கத்த அவனுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம உட்காந்தும் ஃபீட் பண்ணுறதுக்கு சரியா இல்லை, வேறு எதுவுமே அவன் வந்து எடுத்துக்க மாட்டான். அந்த டைம்லலாம் இந்தமாதிரி ஃபார்ம்லாம் எதுவுமே நான் வந்து பழக்கப்படுத்தாதனால ஒன்லி பிரெஸ்ட் மில்க் தான் வந்து கொடுத்துட்டு இருந்ததுனால என்னால் எங்கேயும் கொடுக்க முடியல. அந்த அந்த லைன் ஃபுல்லாகவே கத்திக்கிட்டே தான் அப்படி தான் வந்துட்டு இருந்தான். அப்போது இந்த சக்கரில் வந்து பொமோகிரானட் வந்து போட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து ட்ராவல் டைமாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் எல்லாத்துலேயுமே வந்து கத்துனா மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த சக்கரை வந்து நான் கொஞ்ச நாள் அப்படியே மறந்துட்டேன். இப்போ வந்து நான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை போல இருக்குது. அது பார்த்துட்டு ஓடுறான், லைக் வாயிலும் வைக்கல, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு நான் வேறு ஏதாச்சும் தான் ஆல்டர்னேட்டாக வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சக்கர் வந்து இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. சில பேக்கேஜஸ் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ மைதா, வெஜிடபிளோட கலர் மூலிமா தான் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தரதுனால ட்ரஸ்ட்வர்த்தியாக வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். அடிக்கடி நூடுல்ஸ் கேட்டு கிட்ஸ் அடம் பிடிக்கும் போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் நான் வந்து இந்த சக்கரை வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் அவனுக்கு வந்து சுத்தமாக அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாயிலே வைக்கல. இதுக்கு சாப்பிடவே மாட்டான், இது மறந்துட்டான், வைக்க மாட்டான். நான் இதுதான் தாய்லாந்துக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். பட் இது வாயிலே வைக்க மாட்டான். 2-3 பொமோகிரானட் வாங்கி உள்ள போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். ஆனால் இது மறந்துட்டான். அவன் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. பாய். இதுதான் எங்களோட பாய். Guys, it's finally happening. இன்றைக்கி தான் நம்ம வந்து ட்ரிப் வந்து கிளம்ப போகிறோம். நான் வந்து மைக் வந்து வேர் பண்ணி தான் பேசியிருந்தேன். ஆனால் என்ன ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து சவுண்ட் வந்து கேட்கல. அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் அகெயின் வந்து கொடுத்துட்ருக்கேன். லைக் எல்லாமே வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிளானு. அண்ட் ஆல்சோ இது வந்து கியாஷோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படின்றதுனால நான் வந்து ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தேன். லைக் அவன் வந்து மேனேஜர்லாம் இருப்பானா, நம்மளால் வந்து சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு ரொம்பவே பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி எல்லாமே வந்துட்டு அவனுக்கு கேரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. லைக் தாய்லாந்து அப்படின்னும் போது லைக் 100 ml குவான்டிட்டியில் தான் வந்து மெடிசன்ஸ்லாம் வந்து கேரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் தான் டாக்டர் பார்த்ததுனால நிறைய மெடிசன்ஸ் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எல்லாவோட இந்த செர்லாக் அப்புறம் வந்து பீடியாஷோர் பவுடர் எல்லாமே வந்து புதுசாகவே வாங்கி வச்சுக்க சொன்னாங்க. லைக் நாங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்சி மூலிமா தான் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ட்ராவல் ஏஜென்சிலே வந்து சஜஸ்ட் பண்ணது என்னென்னா எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேண்டாம். லைக் அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கு தனியாக ஒரு செக்கிங்கில் பெரிய ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேக்கிங்கே வந்து அப்படியே கடையிலேருந்தே வாங்கிட்டு அதை வந்து அப்படி பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு 500 grams ஆஃப் பீடியாஷோர்லேருந்து சிர்லாக்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளானு. ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனுக்கான திங்ஸு கூடவே மெடிசன்ஸ் எடுத்து வைக்கும் போது ப்ரிஸ்கிரிப்ஷனும் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஹஸ்பண்டு கியாஷ் அப்புறம் வந்து என்னோட மாமியார் எல்லாருமே வந்து போகிற மாதிரி பிளானு. ஸோ எஸ் இவர் இப்போவே வந்து ட்ராலியெல்லாம் தள்ளிட்டு இப்போவே ரெடி ஆகிட்டாரு. எப்போ போகலான்ற மாதிரி அவன் வந்து எங்கேயோ எல்லாம் பேக் பண்ணுறாங்க, எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அது எப்படி தெரியுதுன்னே தெரியல. கிட்ஸ் வந்துட்டு அவ்வளோ நம்மளை வந்து கவனிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது அவன் வந்து இந்தான்னு அவனோட டாய்ஸ்லாம் அந்த எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான். எது கொடுக்குறானே தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து அந்த டாய்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் சில டாய்ஸ் வந்து அவனுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து சடனாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ட்ராவல் அப்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சில டாய்ஸும் வச்சுருக்கேன்.
கியாஷ்கான ராகி பவுடர் எல்லாத்தையுமே நான் இனிமேல் தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி பேக்கிங்குமே நான் கூட வந்து ஷேர் பண்ணலாம். அது வந்து ஒரு ஈஸி வேயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் சில திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். பேபி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோல் சீரீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ராவாக எல்லாமே வந்து இன் அண்ட் அவுட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ட்ராவல், பேக்கிங், மொத்தமாக அங்கே போய் தாய்லாண்டோட ஃபர்ஸ்ட் வீடியோட விலாக்னு எல்லாமே அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக கியாஷா என்னாலையும் என் ஹஸ்பண்டாலையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு தான் கெஞ்சி கூத்தாடி எங்கள் மாமியாரையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறோம். யாருமே இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகாததுனால எல்லாருக்குமே பாஸ்போர்ட் ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுலேருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கவே எங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சுங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ஷேர் த ட்ரிப் அலாங் வித் யூ.